வாழ்க வளமுடன். என்னோடய பேர் சரவணனுங்க. நான் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தேன் சில தனிப்பட்ட காரணங்கள்னால. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சியில் எடுத்திருக்கேன். அதில் மன்றத்தை தொடர்புடைய ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா எனக்கு விவேகானந்தர் ஐயாவை பற்றியும் அவர் எடுக்கிற அந்த நற்கர்ம விருத்தியை பற்றியும் எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சார். சரி, ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் திருப்பூருக்கு அந்த வெள்ளிக்கிழமை மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அவர் ஹீலிங்க்கு வருவார். அப்போ போய் அவரை சந்தித்தேன். அவர் கொடுத்த அந்த ஃபஸ்ட் டே ஹீலிங்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு பேஷன்ஸும் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கே சொன்னாங்க என்கிட்ட, கம்மிங் ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா திருப்பூரில் நற்கர்ம விருத்தியோட யோகா முதல்நிலை பார்த்திங்கன்னா பயிற்சி இருக்குது, நீங்கள் கலந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சிகள் இருந்தங்காட்டிக்கு பார்த்திங்கன்னா சரின்ட்டு உடனே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். அந்த பயிற்சியில் கலந்ததில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அனுபவம் கிடச்சிது ஃபஸ்ட் நாளே. ஏன்னா மற்ற குருமார்களுடைய ஆர்ட் ஆஃப் லிவிங்கோ இல்லை நம்ம ஈஷா யோகாவோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி பரிச்சயம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் பார்த்திங்கன்னா கொடுக்குற பயிற்சி முறை பார்த்திங்கன்னா நமக்கு மகரிஷி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத கோர்ஸாக பிரம்மஞானம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆசிரியர் பயிற்சி முடிக்க வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் ரொம்ப எளிமையான உதாரணங்கள் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச தத்துவத்தினுடையுமே நம்முடைய மனித பிறவை பற்றியுமே எப்படி நம்ம ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகியிருக்கோம், என்னென்னவெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கர்மங்களாக பதியுது, என்னென்ன அந்த கர்மம் ஆல்ரெடி பதிஞ்ச கர்மங்களை நம்ம எப்படி கிளென்சிங் பண்ணிக்கிறதுங்கிறது விஷயம். அப்புறம் அந்த தினமும் ஃபாலோ பண்ண வேண்டிய 6 விஷயங்களையும் பார்த்திங்கன்னா விளக்கமாக கொடுத்துட்றாரு. ஸோ அவர் கொடுத்த விளக்கங்களை வச்சு பார்த்திங்கன்னா நான் தினமும் முழுமையாக பயிற்சியில் ஈடுபட்டேன். முழுமையாக பயிற்சியில் ஈடுபடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஃபீலிங் கிடைக்கும், நல்ல பேஷன் கிடைக்கிது. அப்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல நமக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லைன்னா இப்போ நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையே. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன். அதாவது ஸ்கிப் மீன்ஸ் எப்படின்னு சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு இருக்கிற டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்போம், ட்ராவலிங்கில் இருப்போம் மேபி. சரி, அங்கே அந்த டைமில் நம்ம மீட் ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour லேட்டாக பண்ணுற மாதிரி கூட நான் பண்ணுவேன். பட் பண்ண நமக்கு நமக்கு கிடைக்கிற எனர்ஜி பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ட்ராவலிங் டைமிலும் கூட இடையில காரை நிறுத்திட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes நம்ம உட்காந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனை முடிச்சுட்டு போனோம்னா அங்கே 100% பார்த்திங்கன்னா சக்ஸஸாக கிடைக்குது. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் போனோம்னா மேபி சக்ஸஸ் ஆர் மே நாட் பி சக்ஸஸ்ங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் போகிறோம். பட் இது நம்ம ப்ராக்டிஸ் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம முடிச்சுட்டு போனோம்னா நம்ம 100% இப்போ நம்ம தாட் பார்த்திங்கன்னா நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம போயிட்டுருக்கிற நோக்கம் வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கிடச்சிருது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டியோடு நம்ம பேசும்போது ஒரு பர்சன் புதுசாக நம்ம மீட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் மீட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. அதே மாதிரி இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஆகுமோ ஆகாதோ அப்படியோ இப்படியோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போ அப்படியே இல்லை. 100% பார்த்திங்கன்னா என்னால் முடியும், கண்டிப்பாக இது இந்த பிஸ்னஸ் மீட்டோ இல்லை ஒரு பர்சனல் மீட்டோ வாட் எவர் மேபி நமக்கு சக்ஸஸாக முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் டே பை டே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி ஐயா சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸை முழுமையாக பண்ணுறங்காட்டிக்கு தான். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அதை அவர் சொல்கிற, ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியாது. அவர் சொல்கிறாரு, அதை நம்ம பயன்படுத்தி நம்ம மேம்பட்டுக்கிட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலிமா நான் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு ஏற்பட்டிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸினுடைய மெயின் சாராம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் ஐயா சொல்லக்கூடிய பயிற்சிகளை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இதோட என்னோடய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.